10th +2ல சிறந்த மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு நடிகர் விஜய் பாராட்டி பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் 2 கட்டமாக நடைபெற்றது. முதல் கட்டம் நீங்கள்லாம் சில தினங்களுக்கு முன்பு பார்த்திருப்பீங்க. இது 2ஆம் கட்ட நிகழ்ச்சி. பிரதான கேள்வி என்ன அப்படின்னா, விஜயனுடைய அரசியல் என்ட்ரிக்கு பிறகு விஜயின் அரசியல் வருகை யாருக்கு லாபம், யாருக்கு சேதம் என்ற கேள்வி எழுகிறது. சுருக்கமாக சொல்லப்போனால், யாருடைய வாக்கு வங்கியில் கை வைப்பார் விஜய் என்ற கேள்வி எழுகிறது. அப்படின்னா அவருடைய பேச்சை உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. பெரும்பாலும் அவர் ஊடகங்களுக்கு பேட்டியளிப்பது கிடையாது, மேடை பேச்சு மட்டும்தான். அதுவும் இந்த மாதிரியான முக்கிய நிகழ்வுகளில் அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகளும் ஊடகவியலாளர்களும் அவருடைய ரசிகர்களும் உற்று பார்க்கின்றனர். இந்த முறை என்ன பேசினார், சில தினங்களுக்கு முன்பு என்ன பேசினார் அப்படின்னா, அவர் எந்த கட்சி சார்ந்து அவருடைய அரசியல் ஸ்டாண்ட் இருக்கு என்று நாம் புரிந்து கொள்ளலாம். பிறகு தேர்தலுக்கு வந்தால் யாருடைய வாக்கு வங்கி அடிபடும் என்றும் ஒரு சிறிய கணிப்புக்கு வரலாம். சரி, விஜய் இன்று பேசிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, அவர் பேசின கிளிப்பை போடுறதுக்கு முன்னாடி ஒரு சில பாயிண்ட்ஸ் நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுறோம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீட் தேர்வை பற்றி பேசுகிறார். நீட் தேர்வு தேவையில்லாத ஒன்று தமிழகத்திற்கு என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லை, தேர்வில் குளறுபடி நடந்திருக்கிறது, இதனால் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகி இருக்கிறது என்று கூறிய விஜய், தமிழக சட்டமன்றத்தில் நீட்டிலிருந்து விலக்கு தேவை என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்ததை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் என்கிறார். அதே நேரத்தில் ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டம், ஒரே தேர்தல், அதை பற்றி பேசுவார்னு பார்த்தோம். ஆனால் ஒரே தேர்தல்னு சொல்லலை, ஒரே தேர்வு, இதெல்லாம் வேண்டாம் என்று சொன்னவர் பன்முகத்தன்மை பலவீனம் அல்ல பலம் என்று பேசியிருக்கிறார். இதெல்லாம் பேசிய நடிகர் விஜய் மாநில உரிமைகள் குறித்தும் பேசியிருக்கிறார். மாநில உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்று பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, மத்திய அரசு என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை, மாறாக திமுக பயன்படுத்துவதை போல் ஒன்றிய அரசு என்றும் மீண்டும் மீண்டும் பேசியிருக்கிறார். விஜய் பேசிய காட்சிகளை தற்பொழுது பார்த்து விடுவோம். நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இதுக்கு அந்த ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாமல் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாகவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இங்கே நான் கேட்டுக்கிறேன். சரி, ஓகே, இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா, அந்த கல்வி பொது பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். ஒருவேளை அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா, ஒரு இடைக்கால தீர்வா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட், சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதில் சேர்க்கணும். இப்போ இருக்கிற அந்த பொது பட்டியல் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் அந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா, மாநில அரசுகளுக்கு என்னதான் அதில் அதிகாரம் இருந்தாலும் அது முழுக்க ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அதனால மாநில அரசுகளுக்கு அந்த முழு சுதந்திரத்தை அது தரப்பட வேண்டும் அப்படின்றதான் இங்கே என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஒன்றிய அரசு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு சில இந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் இருக்குல்ல, எய்ம்ஸ், ஜிப்மர், பிஜிஐ, இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வேணா அவங்க அந்த நீட் எக்ஸாம் நடத்தணும்னா நடத்திக்கலாம். பட் இங்கே அந்த பிரச்சனை என்னன்னா, இது என்னுடைய ஒரு சஜஷன் தாங்க. இது நடக்குமா, உடனே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்படியே நடந்தாலும் அதை நடக்க விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய சஜஷனை உங்ககிட்ட அதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து நீட்டை பற்றி. நடத்த விட மாட்டாங்க என்று எனக்கு தெரியும் என்று விஜய் கூறுவது யாரை என்ற கேள்வியும் சிலர் எழுப்பியிருக்கிறார்கள். அதாவது பொதுப்பட்டியல், சிறப்பு பொதுப்பட்டியல் என்று ஒன்று அறிவிக்க வேண்டுமாயின் அதை மத்திய அரசு தான் செய்ய வேண்டும், மத்திய பாஜக அரசை விமர்சிக்கிறாரா என்றும் அரசியல் வல்லுநர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. சரி, இப்போ விஜயோட பார்ட் 2 பார்த்தோம். பார்ட் 1 சில தினங்களுக்கு முன்பு இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு பரிசளிக்கும் விழாவில் விஜய் பேசிய ஹைலைட்ஸை தற்பொழுது பார்த்து விடுவோம். விஜய் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு சில அரசியல் கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்கிறது என்று பேசியிருக்கிறார். யாரை குறிப்பிட்டு சொல்கிறார் விஜய் என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக தமிழகத்தில் உள்ள போதைப் பொருட்கள் புழக்கத்தை பற்றி விஜய் பேசுகையில்
ஆளும் அரசை குறை கூற நான் இங்கு வரவில்லை என்று தெளிவுபடுத்தியிருக்கார். அப்படின்னா அவர் திமுகவை நான் தாக்க இங்கு வரவில்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டார். திமுகவின் நிலைப்பாட்டை தான் பிரதிபலிக்கிறார். திமுகவின் நிலைப்பாடு என்று நாம் சொல்லும் பொழுது, அதாவது விமர்சகர்கள் இன்னொரு கேள்வி வைக்கிறாங்க. அரசியல் மேடையில் போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசும் விஜய் தன்னுடைய திரைப்படங்களில் என்ன செய்கிறார் என்று யோசிக்க வேண்டும் என்ற விமர்சனமும் அவர் மீது இருக்கிறது. அடுத்த கட்டமாக திராவிட அரசியல் பேசியிருக்கிறார் நடிகர் விஜய். திமுகவை நான் விமர்சிக்கவில்லை என்று தெளிவாக சொல்றார். மாநில அரசை நான் விமர்சிக்க இங்கே வரலன்னு. அதே நேரத்தில் மாநில அரசு பேசுகிற அதே திராவிட அரசியல் தான் விஜய் பேசியிருக்கார். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்று புரிந்துவிடும். மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று கூறியிருப்பது, நீட் விலக்கு வேண்டும் என்று சொல்லியிருப்பது, தமிழக அரசு சட்டசபையில் கொண்டு வந்த தீர்மானத்தை நான் முழு மனதாக ஆதரிக்கிறேன் என்று பேசியிருப்பது, மாநில உரிமைகளை மத்திய அரசு பறிக்கக்கூடாது என்று பேசியிருப்பது ஆகிய அனைத்தும் திராவிட அரசியலை விஜய் பேசியிருப்பதால் திமுகவின் நிலைப்பாட்டை பிரதிபலிக்கிறார் என்றே அரசியல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள். ஆனால் பிரதான கேள்வி இப்பொழுதுதான் வருகிறது. திமுகவின் நிலைப்பாட்டை அப்படியே எடுக்கிறார். ஒருவேளை திமுகவோடு சேர்ந்து அரசியல் பண்ணார்னா சரி, இது திமுகவிற்கு பாசிட்டிவ் என நாம் புரிந்து கொள்ளலாம், திமுகவிற்கு கூடுதல் வாக்குகளை சேர்க்கும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் திமுகவில் சேராமல் விலகி நின்றால், திமுகவுடைய கொள்கையே பேசி அவர் தனித்து நின்றாலோ அல்லது மற்ற கட்சிகளோடு கூட்டணி வைத்தாலோ திமுகவின் வாக்கு வங்கியில் அல்லவா அவர் கை வைத்து விடுவார். ஏன்னா பேசுவது ஒரே கொள்கை தானே. பாஜக முற்றிலும் வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிற்பாங்க, வேறு கொள்கைகள். அதனால் அவர்களுடைய வாக்கு வங்கியில் விஜய் பெரிதாக கை வைத்து விட முடியாது. நிறைய கட்சிகளுடைய வாக்கு வங்கிகள் லேசாக பாதித்தாலும் விஜய் தனித்து நின்றாலோ, திமுகவை தவிர வேறு கட்சிகளோட கூட்டணி அமைத்தாலோ திமுகவின் வாக்கு வங்கியில் ஒரு சேதத்தை செய்ய முடியுமா என்ற கேள்வியும் அரசியல் வல்லுநர்கள் முன்வைத்து வருகிறார்கள். காரணம், திமுகவுடைய நிலைப்பாட்டையே விஜய் எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி திமுகவின் வாக்கு வங்கியில் விஜய் கை வைத்தால் இதை பாஜகவிற்கு சாதகமாக அமைந்து விடுமா என்றும் அரசியல் வட்டாரங்களில் கேள்வி எழுப்பப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் 2026 தமிழகத்தில் அடுத்த சட்டமன்ற தேர்தல்கள். அந்த நேரத்தில் உள்ள அரசியல் சூழல் கருதி மத்திய அரசு எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, மாநிலத்தில் என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் இருக்குது, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது என்பதை பொறுத்தே விஜயின் கூட்டணி முடிவு அமைய வாய்ப்பு இருக்கிறது என்று அரசியல் வல்லுநர்கள் தெரிவாக சொல்லியிருக்கிறார்கள். விஜயின் அரசியல் யாருடைய வாக்கு வங்கியில் கை வைக்கும் என பொதுமக்களிடம் கேட்டபோது அவர்கள் கூறிய பதில்கள் உங்கள் பார்வைக்கு. விஜய் சார் சொல்கிறது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வரவேற்பதாக உள்ளது. ஆனால் ஒரு இந்த கட்சி சார்பாக அந்த கட்சி சார்பாக சொல்கிறாருன்னு தெரில. அவருடைய கட்சியை வளர்க்கறதுக்காக அவர் சொல்கிறாருன்னு நமக்கு தோணுது. இப்போ இவருடைய பேச்சு யாருடைய வாக்கு வங்கியை சேதப்படுத்தும் நினைக்கிறீங்க? ரெண்டு பேர், நம்ம டிஎம்கே வாக்கும் சேதப்படுத்தும், ஏடிஎம்கே வாக்கும் சேதப்படுத்தும். பொதுவாக வரட்டுங்க, முதல் ஒரு எலெக்ஷன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். பொதுவாக திமுக கருத்தையே பேசுகிறதுக்கு அவர் எதுக்கு? அதுக்கு தான் திமுகவே இருக்குல்ல. அவரோட கருத்தையே பேசும்போது அதுவே போதுமானதாக இருக்குது. வரட்டும், யார் வேணாலும் வரலாம், வரட்டு கேட்டு பார்த்து. பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதான் இல்லை, வரலாம் பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் வர வேண்டியதான். வேறு ஒரு நல்லது பண்ணால் சரி, அதான் சரி, யாரும் வந்தால் நல்லது பண்ணால் சரி. நல்லது. ஒன்றிய அரசு நீட் தேர்வு ரத்து பண்ணணுங்கும்போது கொஞ்சம் இதாக இருந்தது. அவர் ஒன்றிய அரசுங்கிறது மத்திய அரசுன்னு சொல்லியிருக்கலாம். விஜய் அரசியலுக்கு விஜய் எலெக்ஷனில் நின்னாலோ சீமான்கிட்டருந்து பாதிக்குமே தவிர திராவிட கட்சிகள்லேருந்து ஒருபோதும் அது பாதிக்காது. திராவிட கட்சிகளோட ஓட்டு பெல்ட்டு நல்லா போயிட்டுருக்கு. அதே மாதிரி திமுக ஆட்சி சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. அப்போலேருந்து அவர் அரசியல் பண்ண ஆரம்பித்தது, அப்போலேருந்து விட்டாங்க. இப்போ தான் கட்சியில் புதுசாக இறங்கியிருக்காரு. இப்போதைக்கு புதுசாக கட்சியில் இறங்கியிருக்காரு. அவர் மக்களுக்கு நல்லா செஞ்சால் நல்லா இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.